ஹாய் ஆல் வெல்கம் பேக். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே 4 to 5 days ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். பேக்கேட் ஐட்டம்ஸில் அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம கிட்ஸ்க்கு இதெல்லாம் கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு இது 1/2 கிலோ எடுத்துருக்கேன். நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் குக்கரில் 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்தேன். ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1/4 கப் கோதுமை மாவு, 5 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், சுகர் 1/4 கப் எடுத்திருக்கேன். 3 எக் வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர், இது டோட்டலி ஆப்ஷன், வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பீனட்டை வந்து பொடி பண்ணி பவுடர் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அண்ட் 100 ml வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஓவனை 230 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இது இன்பிட்வீனில் உங்களுக்கு சாக்லேட்ஸ் வேணும்னா பேட்டர் வந்து போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மேலே தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். வால்நட் அண்ட் அமுலோடைய டார்க் சாக்லேட் அது ரெண்டுத்தையுமே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம்ட்டு இருக்கேன். ஸோ குட்டி குட்டியாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்ஸ் வந்து வால்நட் அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா அது எல்லாமே நீங்கள் நல்லா வந்து பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கொடுங்க. நான் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வால்நட் அண்ட் அனதர் சைடு வந்து சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவன் ப்ரீஹீட் ஆன பிறகு 230 டிகிரி செல்சியஸில் ஜஸ்ட் ஒரு 25 மினிட் அளவுக்கு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனி பேக் ஆகிட்டு இருக்குது. 100 கிராம் பாதாமை பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். 80 கிராம் பட்டர் வந்து எடுத்துருக்கேன். எப்போ நீங்கள் ரெசிபியை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஒரு ½ அன் ஹவர் பிஃபோரே வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து பட்டரை வெளில எடுத்து வச்சுக்கோங்க. 80 கிராம் பட்டரை நல்லா விஸ்க் பண்ண பிறகு 1/2 கப் பவுடர் சுகர் இதிலே ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நான் பாதாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 50 கிராம் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை ஆட் பண்ண பிறகு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இதிலே ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ்க்காக. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம பைப்பிங் பேக்கில் ஷேப்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கு எந்த ஷேப் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம்னா ஜஸ்ட் வந்து சர்க்கிள் ஆர் ஸ்கொயர் அந்த மாதிரி ஒரு ஷேப் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். என்கிட்ட பைப்பிங் பேக் இருக்குது. பைப்பிங் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பிஸ்கெட் குக்கீஸ்க்கு மட்டுமே வந்து நம்ம கீழே வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஏர் ஃப்ளோ வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். பிளேட்டில் ஜஸ்ட்டு ஆயில் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் ஷீட் வைக்கிறேன் நல்ல ஒரு ஸ்டிக்கினஸ்க்காக. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேட்டரை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பின்னிங் மாதிரி நான் கொடுக்குறேன். இது ரொம்பவே ஈஸியான ஷேப். ஸோ அதனால தான் நான் இது பண்ணுறேன். 210 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 to 12 மினிட் அளவுக்கு நீங்கள் பேக் பண்ணாலே போதும். ரொம்பவே கிறிஸ்பியாக உங்களுடைய பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும். சேம் டைம் நம்மளுடைய ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம கூல் டவுன் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க டோவில் வந்து பார்ச்மெண்ட் ஷீட்டாக அப் அண்ட் டவுன் மேலேயும் கீழேயுமா வச்சு அழகாக நான் ரோல் பண்ணி எடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுக்கறதுக்காக தான். கிட்ஸ் வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் பண்ணோம்னா இதெல்லாம் ரொம்ப லோ பட்ஜெட்லேயே நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 1 வீக் அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குக்கீஸ் எல்லாம் ப்ரௌனி பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 days அவ்வளோதான் மேக்ஸிமம். குக்கீஸ்லாம் பார்த்திங்கன்னா 1 வீக் அளவுக்கு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் ஃபிங்கர் ஸ்டிக் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் ப்ரௌனி பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ரா பேட்டர் இருந்ததுனால ஜஸ்ட் ஒரு ட்ரேயில் நான் எம்டியாக, அதாவது வந்து சாக்லேட் எதுவுமே ஆட் பண்ணாமல் நான் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மீன்வைல் இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது. அண்ட் நம்ம ஒரு 12 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணோம்ல ஸ்பின்னிங் ஷேப்பில் இருக்க குக்கீஸ் அதுவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஃபிங்கர் ஸ்டிக்கில் பண்ண குக்கீஸுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் பேலன்ஸ் அகெயின் என்கிட்ட பார்த்திங்கன்னா டோ வந்து நிறையவே இருந்தது. இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரோல் பண்ணி எடுத்து நைஃப்பில் வந்து போர்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவுமே 210 டிகிரி செல்சியஸில் 10 to 12 மினிட் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்தாலே போதும். சூப்பராகவே வந்து பேக் ஆகிடும். அண்ட் இதோடைய டெக்கரேஷனுக்காக பார்த்திங்கன்னா என்கிட்ட பேலன்ஸ் இருந்த டார்க் சாக்லேட் அண்ட் மில்க் இதை ஊற்றி ஓவன்லேயே வச்சு பார்த்திங்கன்னா நான் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன்.
குக்கீ ஸ்டிக்ஸில் வந்து ஒரு 1/4 சைடில் வந்து ஜஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இல்லை நீங்கள் டிப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கெட்ஸில் 1 ரெசிபிலே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி அண்ட் குயிக்காக வந்து இதெல்லாம் வந்து காலி பண்ணாங்க. வீட்டில் வந்து மணி சேவிங்ஸ் ப்ளஸ் ஹெல்த்தியாக கூட இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வெளியில் வந்து ப்ராசஸ்டு ஃபுட்க்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அங்கே இருக்க சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே கண்டிப்பாக ஒட்டாது. ஏன்னா வந்து அதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பாக்ஸில் வந்து போட்டு வச்சிங்கன்னா வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.